நீங்க ஒரு நல்ல ஒரு குளியல் பொடி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வீட்லயே பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதுல நாங்க என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சள் நீங்க போட்டு குளிக்கிறனால உங்க ஃபேஸ்ல இருக்க பிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. முகப்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகம் நல்ல பொலிவா இருக்கும். ஸோ அதனால நாங்க கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் ரெடி பண்ணியிருக்கோம். பாதாம்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஃபேஸ்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இறந்த செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பாதாமில் இருக்குது. அது போக உங்கள் ஃபேஸில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த அழுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சருமத்தில் இருக்கிறது எல்லாமே வெளியே கொண்டு வரக்கூடியது பாதாம். அது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு. பாசிப்பயிறு நீங்கள் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பல க்ளோயிங்காக இருக்கும். நல்ல உங்கள் ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கக்கூடியதான் பாசிப்பயிறு. இல்லை நாங்கள் பாசிப்பயிறு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூலாங்கிழங்கு. இது வந்து உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளி, முகப்பரு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணும், வர விடாமல் பார்த்துக்குறோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெட்டிவேர். உங்கள் ஸ்கின்ல இருக்க பிஹெச் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கக்கூடியது வந்து இந்த வெட்டிவேர் பண்ணுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரோஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த ஸ்கின்ல இருக்க அந்த ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கவும், உங்கள் ஸ்கின் நல்லா மிருதுவாக சாஃப்டாக இருக்க தன்மை வச்சுருக்கிறது வந்து இந்த ரோஸ் வந்து பெட்டல்ஸ் வந்து பண்ணும். ஸோ நாங்கள் அதை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டல். இந்த வெள்ளை சுண்டல் வந்து நீங்கள் ஏஜ் ஆகுறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஸ்கின் வந்து தெரியுது அப்படின்னா, இது வந்து முதுமையை வந்து தெரியாமல் வச்சுக்க இந்த வெள்ளை சுண்டல் வந்து பயன்படுத்துது. ஸோ இந்த வெள்ளை சுண்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் உளுந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னு வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அவ்வளோ க்ளோயிங்காக நீங்கள் நல்லா கலராகக்கூடிய ஒரு மாட்டம் தரக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து உளுந்து. அதனால் உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து ஒரு 2 நாள் வந்து துருவி நல்லா காய வச்சு அதோடு இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் இன்னும் க்ளோயிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதோட நாங்கள் அதிமதுரம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அதிமதுரம் என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி புது செல்களை உருவாக்கும். அது போக வசம்பு. ஸோ இது எல்லாமே நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 6 மந்த் வரைக்கும் நல்லா இருக்கும். இல்லை உங்களால் முடியாது அப்படின்றவங்க நீங்கள் கீழே தர நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நாங்கள் கொரியராகவும் உங்களுக்கு வந்து போடுறோம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் இதை நீங்கள் போட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் அவ்வளோ பளபளன்னு நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இதை நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போட்டு குளிக்கலாம். இல்லை என்னால் குளிக்க முடியாதுன்றவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். பால், தயிர், இல்லை தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் அதை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல இருக்க வேர்வை ஸ்மெல்லு, இந்த தேவையில்லாத எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஒரு ஆர்கானிக். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்களே வீட்டில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். முடியாதவங்க எங்ககிட்ட ஆர்டர் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க.